இன்றைக்கி இந்த கரும்பாக்கத்தில் இருக்கிற இந்த சாமியை பார்க்குறதுக்கு, ஐயாவை பார்க்குறதுக்காக எப்போ என்னுடைய வீட்டிலேருந்து கரும்பாக்கம் வர்றதுக்காக வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது கொண்டங்கி தாண்டி அப்படியே வரும்போது வெங்கூர்ன்ற ஊர் வரும்போது வரும்போது ஒரு சிவன் கோயில் எதாச்சும் பார்த்தேன். அப்போ அந்த கோயில் சாமிக்கு கற்பூரம் அதெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே அர்ச்சனை பண்ணிட்டு ஏற்றிட்டு வரும்போது ஒரு அம்மா கிட்ட கேட்ட, அம்மா இந்த கோயில் எப்படிமா இருந்தது இது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தனியாக தாங்க இருந்தாங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோச்சங்காயனர் சிவத்தொண்டு அவங்க அந்த அந்த குரூப் செட்டு போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கோயில் கட்டிகிட்ருக்காங்க இல்லையா, அது என்னம்மா கோயில் அப்படியே பொறுமையாக நடக்குது, என்ன இதுன்னு கேட்கும்போது, இல்லைங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்குது, ஊரில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. என்னம்மா பிரச்சனை கேட்டால், ஊருக்குள்ளே சிவன் கோயில் இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா ஊர் அது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒரே வருத்தமாக போச்சுன்னா, சிவன் கோயிலில் போயிட்டு இந்த உலகமே உருவானதே அவரால் தான், அவர் தான் முழு முதற் கடவுள், அவர் ஏற்படுத்தினத்தை இந்த உருவாக்கின இந்த பிரபஞ்சத்தில் அவர் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, என்னம்மா இது நியாயம், யாரும்மா என்ன சொல்கிறாங்க, இந்த தகவலை கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக. இந்த மாதிரி தான் சொல்லி சிவன் பாழடைஞ்ச கோயிலுக்குள்ளே போனால் பாம்பு இருக்கும், அது உங்களை இது பண்ணிவிடும், பேய் பிடிச்சிரும், அந்த மாதிரி பாருங்கள் பார்த்தீங்க. இப்போ இந்த இடம் தான் வந்திருக்கிறேன் சாமிக்கு வந்துடுறேன், எந்த ஒன்று யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரியெல்லாம் சொல்லி நம்ம கோயில்களில் இது யாரால் இது ஒரு சதி வேலையாக நினைக்கிறதா, இல்லை என்ன சொல்கிறது, அது எப்படி மற்ற மதத்தினர்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது சொல்லி அந்த மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை நம்ம மக்களே முட்டாளாக அந்த மாதிரி இருக்கிறாங்களா, அவங்களோட அறியாமையில் சிவன் கோயில் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்ற சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி அந்த ஊரில் அந்த மாதிரி சொன்னது தான் இது. நான் சும்மா எதாச்சியாக சொல்ல, இந்த மாதிரி ஊர் மக்கள் சொல்லி அது கொஞ்சம் அந்த வேலையை தொய்வு நிலையில் அடையுது, நிற்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சிவன் கோயில் ஊருக்குள்ளே இருந்தால் அது இருக்கக்கூடாது, இருந்தால் நல்லது இல்லை, ஊருக்கு இது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி மனசு ரொம்ப கேட்கும்போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுதான்.